வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் யூடியூப் சேனல்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்க்க ஒரு ராசி என்ன ராசினா ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறத வச்சுருக்கோம் பார்ப்போம். ரிஷபராசி காலதேவன் வீட்டில் 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுகபோகமாக வாழக்கூடிய அதான் இந்த ரிஷபராசிக்காரங்க. சொகுசாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். என்னத்தையா வாழ்க்கையில் கொண்டு போக போகிறோம், வெந்தயத்தை தின்னுட்டு காலாவது போகும் அப்படிங்கிற உலக வாழ்க்கையே எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வந்து ரெண்டாவது நல்லா வாழணும், நல்லா சாப்பிட்ணும், போகணும், அவ்வளோதான். உங்களுடைய தீர்மானம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சொகுசு பேரொழி. அதுதான் சந்திரன் போய் இந்த வீட்டில் உச்சமாகிறார். சுக்கிரன் வீட்டில் போய் சந்திரன் உச்சமாக இருக்கேன்னா சொகுசாக இருக்கணுமியா. என்னத்தை போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நல்லா ஜாலியாக சுற்றுவோம். பிறகு எங்கள் விடுமுறை கொண்டாட்ட வேறு நல்லா சுற்றுவோம். சும்மா சம்பாத்தியம் என்ன செய்ய போகிறான் அப்படின்ட்டு மனசில் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. மென்மையான தேகம், அன்பு, அரவணைப்பு, பெண் புணர்ச்சி, மகிழ்ச்சி, பால் பாக்கியம், எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிக்கான இடமே அந்த 2ஆம் இடம் தான். அதான் சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் பெறுறார். இப்படிப்பட்ட இடத்துல குரு வந்து வர்றார். என்னையா குரு வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வந்து ஒரு மங்களகரமான அவர். யாருக்கும் எந்த கெடு செய்ய மாட்டார். முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் குரு பேசி அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அது கவலையே படாதீங்க. குரு வந்து ஒரு மங்களம். அதுதான் மங்களம் வச்சாங்க. ஏன் தேவகுரு வச்சாங்க? சுக்கிரன் அசுர குரு. அப்பப்போ திடீர்னு கோவம் வரும். ஆனால் கோவத்தை குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் 20 வருஷம் சாமி கொடுத்தாரு. இவருக்கா 16 வருஷம், 20 வருஷம். என்ன கோவம் இருக்க குணம் இருக்கும். குருவாவது கஞ்சத்தனம், கொஞ்சம் கிள்ளி கொடுப்பார். நீ படித்ததான் மார்க் கொடுப்பார். இவர் விடியா அள்ளி விடியா அப்படின்ட்டு அப்படி ஒரு சுக்கிரனுக்கு ஒரு அப்படி விட இவங்க 2 பேரும் இணைகிறாங்க. எப்படி சுக்கிரன் வீட்டில் கொண்டு குருவனை கொண்டு உள்ளே தள்ளுறாங்க. போயா உள்ள அவரே பாட்டு வாங்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, என்னடா பகை வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே குருவுக்கு எந்த வீடும் பகை வீடு கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ குரு பகவான் வீட்டுக்கு வரும்போது என்ன ஜென்ம குரு பகையாயிரும், நட்டமாயிரும், ஓடி போயிடும், அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. செவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, அது ஏற்க சோபான வீடு, சுப நிகழ்ச்சியான வீடு. அப்போ வந்து என்ன செய்வார், உங்கள் சுப விரயத்தை உண்டாக்குவார். இதுவரை கையில் பணம் சேர்த்து வச்சுருப்போம்ல, அப்போ என்ன செய்வார், அதுக்கப்புறம் காலி பண்ணுவார். எப்படி காலி பண்ணுவார்? நல்லா சுற்றணும், நல்லா சாப்பிட்ணும், சினிமா போகணும், இந்த இப்போ அச்சயத்தி வரப்போகுது, நகை வாங்குவோம், அப்படி எல்லாமே மகிழ்ச்சியாக அதுக்காக செலவழித்ததை அள்ளி செலவழிக்க வைப்பார். பணத்தை பூராமே பொருளாக்குவார். நல்லா வேண்டது ஏசி போட வெயில் ரொம்ப இருக்காப்பா, ஏசியை வாங்குங்க, வண்டியை மாற்றுங்க, அதேமாதிரி கார் மாற்றுங்க, வீட்டில் வந்து வசதியில் பெருக்குங்க, இடம் வாங்கி போட்டு வீடு கட்டு, இப்படி சுபவிரயத்தை கொண்டு வரக்கூடியவர் தான் இந்த சுபமான குரு இந்த ரிஷப ராசிக்கு. அப்போ ரிஷப ராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுப விரயத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா இந்த வருடம் ஏற்கனவே விரயஸ்தானத்தில் வந்திருக்கு. பொதுவாக எல்லா ராசிக்காரும் மிச்சம் பண்ணுற முடியும், கண்டிப்பாக செலவாகும். அப்போ உங்களுக்கும் சுப விரயத்தை தான் கொடுப்பார் ஒழிய எந்த ஒரு அசுப விரயம் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் தசாபுத்தித்த மாதிரி கூடும் குறையும் ஒழிய மொத்தத்தில் உங்களுக்கு சுபவிரய குருவாகவே வருகிறார். அதாவதுங்க ஒரு குருவான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாறுவாருங்க. இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு அம்மா. அதே அவங்களுடைய சித்தி போனவங்க சித்தியாக இருப்பாங்க, அவங்களே அத்தையாக இருப்பாங்க, அவங்களே பெரியமாவாக ஆவாங்க, நாளைக்கு பாட்டி ஆயிடுவாங்க, அப்புறம் அப்பத்தான் ஆயிடும். இப்படி ஒரே பொண்ணு குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவு மாறுது பாருங்க. அதே மாதிரி இந்த குரு பகவான் தன்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, பார்வை தகுந்த மாதிரி தன்னுடைய இயல்பை மாற்றியாலும் ஆனால் குணம் ஒரே குணமாக தான் இருக்கும். அதுதான் தேவகணம். பெண்மைங்கிறதுக்கு எந்த வித மாற்றம் இல்லாமல் இருக்க மாதிரி அவங்களுடைய குணம் எப்பயும் போல இயற்கையாக இருக்கும். ஏன்னா இறைவன் எல்லாருக்கும் நல்லதை தான் செய்யணும். அப்படிப்பட்ட சுக்கிரன் வீட்டு ரிஷபராசி உங்கள் வீட்டுக்கு வர்றாருயா. என்றைக்கு வர்றாரு அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5 மே உழைப்பாளர் தின தன்னைக்கு புதன்கிழமை சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி போல் வந்து அப்பாடன்னு உட்கார்றாரு. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் உட்காந்து ஒரு வருஷம் இருப்போம்யா, என்ன செஞ்சேன் பார்ப்போம் அப்படின்பார். அப்போ ஒரு கிளாஸில் குரு எல்லாம் விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்போம், ஜாலியாக விளையாண்டுருப்போம்.
டீச்சர் ஹெட்மாஸ்டர் டப்புன்னு உட்காந்துருவோம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள கட்டுப்பாடு தான் வருவாருடைய. சுதந்திரமாக இருந்த பறவைகள் இப்போ கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி கொஞ்சம் உட்காந்து அதை என்ன சொல்ல கேட்போம், அந்த பாடத்தை கவனம். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் எது செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக ஒரு வீட்டில் ஆலோசனை பண்ணி 1க்கு 4 ட்ரிப் விசாரித்து அந்த காரியம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித முட்டுக்கட்டை இல்லாமல் இந்த வருஷத்தை நீங்கள் ஈஸியாக ஓட்டிடலாம். கொஞ்சம் அவசரப்படாமல் செஞ்சால் போதும். பதறாத காரியம் சிதறாது. யாருக்கு? இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. வேகம்லாம் இருந்திருக்கு. இந்த வேகத்தை கொஞ்சம் சுருக்கி விவேகத்துக்கு வாங்க. அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையா செது செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமாக. பைக்கில் போகிறீங்க, பையே போங்க. எது ஒரு லேட் ஆகிடுச்சா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படி ஒரு ரிலாக்ஸ். காலம் நிறையா இருக்குது, எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால் காலத்து இந்த மாதிரி உங்கள் கோணத்தை போட்டு அப்படியே நெளிசுலிவாக போயிட்டிங்கன்னா ஈஸியாக குறுப்பெயர்ச்சியை நல்ல உத்வேகத்தோடு நீங்கள் கொண்டு வந்துடலாம். எப்படி இப்படி குறுப்பெயர்ச்சி பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்க வருது. ஸ்கூலில் பாடம் நடத்துகிறாரு, நம்ம அதை ஆசையாக கேட்டால் நம்ம கல்கண்டு மாதிரி, வெறுப்பாக கேட்டால் வெறும் கல் மாதிரி. கற்கண்டா கல்லான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும். யார்? ரிஷபராசிக்காரங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு கட்டுப்பாடு, சுதந்திரத்திலிருந்து கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி அமையும். நம்ம அதுக்கு தான் முக்கியம். ஏன்னா கட்டுப்படுத்திடுறாங்களே அப்படின்னு கூடாது. ஏன் இப்படிப்பட்ட குரு பிடி வார்த்தையாக வர்றாருங்க. என்ன செய்வார்? நல்லா காலையில் நந்திக்கணும், ஓடணும், அங்கிட்டு போகணும், இங்கிட்டு போகணும், உடம்பெல்லாம் கல்த்தியாக வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், அந்த கண்டிஷன் பண்ணுவார். அப்படிப்பட்ட குரு அவங்களுக்கு வர்றாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு குருவுடைய இது குணம் மாறாது, தோற்றம்னா மாறும். இப்போ தோற்றத்தில் மாற்றாக வருவார். நம்ம அதுமாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்பையும் நம்ம மனசையும் பக்குவப்படுத்திட்டா குரு பயிற்சி அற்புதமான பலனாக கிடைக்கும். குருவருளும் திருவருளும் இந்த ஆண்டு கிடைக்கும். எந்த மாட்டு கருத்து கிடையாது. சிறப்பாக வாழ்வீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம குரு நல்ல எண்ணத்தையும் நல்ல பொறுமையும் தேடித்தரும் அனுபவமான வாழ்க்கையை அள்ளித்தர வருகிறார். நன்றி, வணக்கம். கவனமாக, எச்சரிக்கையாக, பொறுமையாக இருங்க. பெருமையாக வாழலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. நன்றி, நல்வாழ்த்துக்கள்.